நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில சர்வ வல்லமையுள்ள கத்தரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாளில் எல்லார வாய்களை திறந்து நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளையில் அவரை நாம் நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுவாராக. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இந்த நாளில் நம்மத்தில் அசைவாடுவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. காலை வேளையில நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில நீர் எங்களை உங்கள் மத்தியில நிறுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில வானம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. உன்னதமானவர், இந்த நாளில நீர் எங்கள் மத்தியில பிரசன்னராய் எழுந்தருளுவீராக. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் இந்த கால வேளையில நம்மை நிரப்புவாராக. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காலை வேளையில இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மகிமையின் ராஜா, இந்த காலை வேளையில உட்பிரவேசிப்பீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு எங்களோடு பேசுவீராக. கேட்கலாமா? எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை உம்மோடு கூட கிட்டி சேர்க்க உதவி செய்யட்டும். இன்னைக்கு இந்த காலை வேளையில நாங்கள் எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. இன்னும் நல்லா சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். துதிக்க துதிக்க கர்த்தர் இன்னைக்கு நம்மத்தில் அவர் எழுந்தருளுவார். துதிக்க துதிக்க இந்த காலை வேளையில தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். ஸ்தோத்திரம்னு சொல்ல சொல்ல தேவ நாம மகிமை பெருகும். இந்த காலை வேளை ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொல்ல உங்களுக்கான கிருபையை கர்த்தர் ஊற்றுவாராக. என் கர்த்தர் கற்றுகளை அறுப்பாராக. நுகங்கள் முறிக்கப்படுவதாக. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு இந்த காலை வேளையில முழு பலத்தோட ஆண்டவரை துதிச்சா முழு பலத்தோட துதிக்கணும். சத்தத்தை உயர்த்தினா முழு பலத்தோடு உயர்த்தணும். எந்த உலக மனுஷனை பற்றியும் போற்றி பாட நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த காலை வேளையில சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நம்மை உருவாக்கினவர் வந்திருக்கிறார். உலகத்தை படைத்த சர்வ லோகாதிபதி நம்ம மத்தியில வந்திருக்கிறார். கனத்திற்குரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். இந்த காலை வேளையில நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாவுகள் யாவும் இந்த காலை வேளையில அறிக்கை செய்யட்டுமே. அந்த வல்லமையுள்ள நாமத்தை இந்த காலை வேளையில அறிக்கை செய்ய இயேசுவே இயேசுவே இந்த காலை வேளையில அறிக்கை செய்ய சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுவதாக. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளின் அஸ்திவாரங்கள் இந்த காலை வேளையில உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில வைப்பாராக. உங்கள் வாழ்க்கையில வைப்பாராக. இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேர கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறதற்கு முன்பாகவே இன்றைக்கு இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தின் விதையை உங்கள் வாழ்க்கையில வைக்கட்டும். ஒரு ஆச்சரியத்தை உங்கள் வாழ்க்கையில வைக்கட்டும். என் தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும்படிக்கு இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காலை வேளையில் எங்களுக்காக வானம் திறக்கப்படுவதாக. கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி இந்த காலை வேளையில் எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படட்டும். கேட்கலாமா? எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படட்டும். இன்னைக்கு பேச போகிற வார்த்தைகள் எங்கள் தலையின் மேல விழணும். தூதர்கள் அற்புதத்தின் விதைகளை எங்கள் வீடுகளுக்குள்ள இங்க நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்கள் வீடுகளுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் விழணும். நாங்கள் தொழில் செய்கிற இடங்களில் அந்த வார்த்தைகள் விழணும். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். எங்கள் வீட்டின் மக்களின் மேல இந்த வார்த்தைகள் விழணும். எங்களுக்காக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று தூதர்கள் 4 திசையிலும் கடந்து செல்வார்களாக. இங்கே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் வீடுகளுக்குள்ள நடப்பதாக. இங்கே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் அற்புதம் நடப்பதாக. இங்கே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சுகவீனங்கள் மறைவதாக. ஏசு இன்னைக்கு அற்புதம் செய்வீராக. ஒரு விசையா இந்த பலிபீடத்தின் அக்கினியில் என்னையும் வைக்கிறேனப்பா. நீர் இந்த நாள்ல எங்களோடு பேசு. நானும் கேட்கிறேன். என் தாழ்த்தி எருமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். நீர் மாத்திரம் பெருக நாங்கள் சிறுக. ஆமே ஆமே. உட்கார்ந்து கொள்ளுவோம். இந்த கால வேளையில
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சிரிச்சா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. பாதி நல்லா இருக்கீங்களோ? வெயில் காலம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓ, இதான் டெக்னிக்கோ. நான் மைக்கு கிட்ட போனா நீங்களும் மைக்கா நல்லா சத்தமா கூப்பிடுறீங்க. ஓகே. தேவன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி இருக்கட்டும். புதிதா எல்லாம் நிறைய பேரை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கர்த்தர் உங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. ஆமென். ஆபிரகாமை ஒருவனா இருக்கையில் அழைத்தார். சனிக்கிழமை சொன்ன மாதிரி தான், ஒருவனா இருக்கையில் அழைத்தான்றதை விட ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அழைத்தார். ஆமென். அந்த மாதிரி உங்களையும் கர்த்தர் இன்னைக்கு ஒருவனாக்கி இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களை பெருக செய்யட்டும், உங்களை தொழிலில் உயர்த்தட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்துல கர்த்தர் உங்களை மகிழ செய்வாராக. ஆமென். இன்னைக்கு மிக சுருக்கமாய் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசி நான் முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 7 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 7 வசனம். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். கொஞ்சம் இப்ப எல்லாரும் என்ன பாருங்களேன், இப்போ நீங்களும் சொல்லுங்க, என்னை கர்த்தர் புதுமையா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அநேகருக்கு புதுமை போலானேன். காலையிலேயே சிலர்லாம் அப்படி பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன், புதுசா இருக்கே, பரவாயில்ல, இன்னைக்கு பேச போகிற வார்த்தைக்கு ஆண்டவர் அர்த்தம் அடையாளம்லாம் தராருன்னு தான் நினைச்சேன். ஆமென். தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன். தேவன் உங்களையும் என்னையும் அநேகருக்கு அப்படிதான் வைக்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் வியப்படையணும். புதுமை என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது வண்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியப்படத்தக்கதாய், வியப்படையத்தக்கதாய் தேவன் மாற்றுகிறார். என் கர்த்தர் உங்களையும் ஆச்சரியப்படத்தக்கதாய், வியப்படையத்தக்கதாய் வைப்பாராக. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் தேவன் உங்களை அநேகருக்கு புதுமையாய் வைப்பாராக. ஆமென். இது இந்த நாளுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளுக்கு பின்பிலிருந்து நீங்களும் நானும் தாவீதை போல புதுமையா இருக்கணும். ஆமென். தாவீது பக்தன் கண்ட உபத்திரவங்கள் ரொம்ப அதிகம். தாவீது பக்தன் வடித்த கண்ணீர் ரொம்ப அதிகம். அவருடைய புலம்பல் ரொம்ப அதிகம். அதற்கு முந்தின வசனங்கள் இப்படி சொல்லப்படும். 6வது வசனம், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டே உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லப்படுகிறது, என் தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் வெளியே வந்த நாளே என்னை தூக்கி உங்ககிட்ட வீசிட்டாங்க. அதற்கு அப்படிதான் அர்த்தம் எழுதப்பட்டிருக்கும். தூக்கி கர்த்தரிடத்துல என்னை வீசினார்கள். சிறு பிள்ளை, நமக்கு மனசெல்லாம் உடையும். இந்த சின்ன பிள்ளை, கை குழந்தையெல்லாம் அந்த நிறைய நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, குப்பை தொட்டியில, அந்த கழிவு நீர்ல, அங்க இங்கன்னு இந்த பிள்ளையெல்லாம் தூக்கி போடும் போது மனசே வலிக்கும். ஆனா தாவீதை மட்டும் அப்படி தூக்கி போடும்போது ஊரே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, குடும்பம் சந்தோஷப்பட்டுச்சு. காரணம், அவர் பிறந்த முறை கொஞ்சம் தப்பு. அதனுடைய கதையை நிறைய பேசி இருக்கிறேன். அவர் பிறந்த முறை கொஞ்சம் தப்பு. அதுக்கு பிள்ளையா காரணம் கிடையாது. அந்த தப்பை பண்ணினது தாயும் தகப்பனும். அந்த தப்பை பண்ணினது தாயும் தகப்பனும். அண்ணன்மார்கள் ஏற்றுக்கொள்ளல, சொந்தங்கள் ஏற்றுக்கொள்ளல, சபையாவது ஆசரிப்பு கூடாரமாவது கொஞ்சம் அப்படி நீ வந்து பிரகாரத்துல நின்று பலியா செலுத்திட்டு போ, அனுமதி கொடுக்கல. எதற்குமே அனுமதி கொடுக்கப்படவில்லை. தாவீதுக்குன்னு இருக்கிற ஒரே இடம் வனாந்திரம் தான். தாவீதுக்கு நியமிக்கப்பட்ட ஒண்ணு கடைசி வரைக்கும் தனிமை தான். தாவீதுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது மேன்மை அல்ல, கனவீனங்கள் தான். தாவீதுக்கு கடைசி வரைக்கும் நல்ல பேர் கிடையாது, திருட்டு பட்டம் தான். அவன் மந்தையில எல்லா ஆடும் இருக்கும். ஆனா பக்கத்து மந்தையில ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா தாவீது தான் எடுத்திருப்பான். வந்து தாவீது மந்தையில இருந்து ஆட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவு மோசமான ஜனங்களின் மத்தியில வாழுகிற தாவீது. நீங்களும் எப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில வாழுகிறீர்கள்? அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சத்தமா. நான் தாவீதுன்னு சொன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொன்னா கர்த்தர் உங்களையும் புதுமையாய் மாற்றுவார். ஆமென். இவரு மந்தையில எல்லா ஆடும் இருக்கும். அடுத்த மந்தையின் மேல கண்ணு வைக்க மாட்டார். ஆனா அடுத்த மந்தையில ஆள் குறைஞ்சா அதை கோபியா தான் எடுத்திருப்பான்னு வந்து தேடி பார்ப்பாங்க.
நல்லா இருக்குல்ல சட்டம்? ரொம்ப பாவம் தாவீது. அதுலயும் இன்னும் வேதம் சொல்லுது, அன்னைக்கு அவருடைய மந்தையில ஆடு குறைஞ்சு போச்சுன்னா அன்னைக்கு நைட் அவருக்கு சாப்பிடுகிற சாப்பாடுல கசப்பு இருக்கும். தண்டனை. இயேசுவுக்கும் கசப்பு நிறைந்த காடிகளை கொடுக்கிறார்கள். தாவீதுக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப நிறைய கனெக்ட் உண்டு. ஆமென். இருக்கீங்களா? என் கூட இருக்கீங்களா? நல்லா சத்தமா. தாவீது பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னை கர்த்தர் புதுமை போல் ஆக்கினார். ஆமென். கொஞ்சம் பக்கத்துல எல்லாரும் பார்த்து பாருங்களேன், பக்கத்துல பாருங்களேன், பக்கத்துல பார்த்து பயப்படாதீங்க, நான் தான், ஆனா இன்னைக்கு புதுசா இருக்கிறேன். ஆமென். ஆமா, நானே தான், ஆனா கொஞ்சம் புதுசா இருக்கிறேன். தாவீதை அதுவரைக்கும் பார்த்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஏளனமாய் பார்த்தார்கள். தாவீதை அதுவரைக்கும் பார்த்தவர்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு கூட பார்க்க மாட்டாங்க. சின்ன பசங்க கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இந்த நம்மலாம் பார்த்துருப்போம், நமக்கு தெரியவும் வந்திருக்கும், தெரிஞ்சிருப்போம். டிவி சேனல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம்ல, நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மதுபானம் அருந்துகிறவங்கெல்லாம் அந்த நேரத்தில் என்னெல்லாம் பேசுவாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஒன்று, அவன் வாழ்க்கையில் என்னைக்கோ நடந்ததெல்லாம் சொல்லி 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 புலம்பி அழுவான். இல்லை, அவர் 1ஆம் கிளாஸ்ல 2ஆம் கிளாஸ்ல லவ் பண்ணியிருப்பாரு, அந்த பொண்ணு விட்டு போச்சுன்னு சொல்லி அதை பற்றி பேசிட்டு இருப்பார். இல்லை, அவருக்கு எதை சில பேர்லாம் இருக்கிறாங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியாது. அப்படியும் சில கேரக்டர் உண்டு, பேசவே மாட்டாங்க, என்னடா ஆச்சு அழுதுட்டு இருப்பாங்க, உள்ள போனா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிற கேட்டகிரியும் உண்டு. சிலர்லாம் உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப அமைதியா இருக்கிற கேரக்டரும் உண்டு. பார்த்துருக்கீங்களா? பார்த்துலையா? அவங்கெல்லாம் ரொம்ப புதுசு தானே, புதுமையா தானே இருக்காங்க. ஆமா, உள்ள போயிட்டு அப்படி அமைதியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கே டவுட் வராது. பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காரு பாத்தியா, பவுடர் அடிச்சிருக்காரு, குளிச்சிருக்காரு, என்ன வாசனையா கம கம கமன்னு, அடடட அந்த மாதிரி. ஆனா தாவீதினுடைய காலத்துல அப்படி அமர்ந்து குடிக்கிறவர்கள் எல்லாம் தாவீதை பற்றி தான் பேசுவார்கள். அவ்வளவு கேவலமாய், பட்டணம் கேவலமாய், உடன் பிறந்தவர்கள் அந்நியனை போல எண்ணுகிறார்கள் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுகிறது. அத்தனை கேவலமாய். ஆசரிப்பு கூடாரத்துல போய் நிக்கணும்னு ஆசை, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆசை, ஒரு பலி செலுத்தணும்னு ஆசை தாவீதுக்கு, ஆனால் அனுமதி கிடையாது. ஆனா நமக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாசலை திறந்து கொடுத்து நல்ல கத்தரை துதிக்கும் அடிக்கு நமக்கு விடுதலையாய் கத்த நம்மை வைத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்துல அவ்வளவு சுலபமா உள்ள போயிட முடியாது. போனாலும் பிரகாரம் வரைக்கும் தான் அனுமதி, வெளியில நிக்கணும், பிரகாரத்துல ஆசாரியனை சந்திக்கணும். ஆசாரியன் வந்தாதான் நம்மளும் உள்ள போக முடியும். எதையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு எல்லாம் பரிசுத்தமானது. இப்ப அப்படி ஒரு தீட்டுள்ள மனுஷனாய் அசுத்தமானவனாய் தாவீதை எண்ணுகிறார்கள். தாவீதுக்கும் எத்தனை வேதனை. அல்லேலூயா. தாவீது எல்லா பக்கமும் உடைக்கப்படுகிறார், பாவம். அதனால தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே, அந்தி பலி செலுத்துகிற ஆட்டை போல நான் என்னுடைய கைகளையும் கால்களையும் உமக்கு நேர உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அந்த ஆட்டினுடைய கைகளும் கால்களும் இப்படி வானத்துக்கு நோக்கி இருக்கணும். நான் அந்த ஆட்டை மாதிரி நான் என்ன உமக்கு நேர வைக்கிறேன். என்னால் ஆட்டை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்த முடியாது, என்னால பிரகாரத்துக்குள்ள போக முடியாது, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, என ஊரே சாபமா எண்ணுது, என ஊரே தீட்டா எண்ணுது, என ஊரே நல்லவன்னு சொல்ல என்னால சர்ச்சுக்குள்ள போக முடியல, என்னால ஆலயத்துக்குள்ள போக முடியாது. ஆனா நான் ஊருக்கு வெளியே இருக்கிற, ஒதுக்குப்புறமா இருக்கிற, வனாந்திரத்துல இருக்கிற, நீங்கள் எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இன்னும் நல்லா சத்தமா, நீங்கள் எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்களே நல்ல பலிகளாயிருங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் கைகளையும் என் கால்களையும் உமக்கு நேர உயர்த்துகிறேன் ஆண்டவரே. அந்தி பலி செலுத்துகிற நேரத்துல வைக்கிற ஆட்டை போல நான் என்னையே பலியாய் கொடுக்கிறேன். அதே போலதான் கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக பலியாய் இந்த பூமியில பிதாவுக்கு நேராக தன்னை வைத்தார். ஊருக்கு வெளியே கொல்கதா மலையில தன்னை பலியாய் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. உலகம் நம்ம இடத்துல பழுது இருக்கான்னு பார்க்கும், நம்ம இடத்துல நன்மை இருக்கான்னு பார்க்க, பழுது இல்லையா உள்ள கொண்டு வா, நல்லா இருக்கா உள்ள கொண்டு வா, ஆஹா இதுக்கு நல்ல மேன்மை இருக்கா உள்ள கொண்டு வா, ஆட்ட அடி ருசி பார்த்து முடிச்சிரு. தாவீதா உள்ள கொண்டு வராதீங்க, ஆள் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, குணம் சரியில்லை, அவனை ஊருக்கு வெளியே வச்சிருங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ ஊருக்கு வெளியவே இருறா, நீ ஊரை விட்டு வெளியவே இரு, நீ சபையை விட்டு வெளியவே கூட இருந்துக்க, ஆனா நான் உன்னை பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ உன்னை பலியா எனக்கு முன்னாடி வை, நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன்.
ஆனா இப்ப தாவீதுனுடைய வாழ்க்கையில அந்த புதுமை நடக்கிற அந்த புதுமையை நான் காண்பித்து இன்னைக்கு பேச விரும்புகிறேன். தாவீதுக்கு ஒரு அடைக்கலமும் கிடையாதுங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் தான் அடைக்கலம். ஆதரிக்கிறவர் கர்த்தர் தான், போஷிக்கிறவர் கர்த்தர் தான், பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுவேன், உங்களையும் ஆதரிக்க, தாங்கி நடத்த, பாதுகாப்பாய் நிறுத்தி வைக்க உங்களுக்கும் ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. இது உண்மையா? உண்மையா? எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்களா? அதுக்கு ஆமென் சொல்றீங்க. எனக்கு கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலன்னு சொன்னா 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. தாவீதுக்கு ஒருவரும் அடைக்கலம் கிடையாது. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டே கர்த்தர் தான் ஆதரிக்கிறார், கர்த்தர் தான் போஷிக்கிறார், கர்த்தர் தான் நடத்துகிறார், கர்த்தர் தான் வழியா இருக்கிறார், கர்த்தர் தான் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, கர்த்தர் தான் காப்பாற்றுகிறார், கர்த்தர் தான் தாவீதுக்கு அடைக்கலம். உங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார், உங்களையும் எந்த மனுஷர்களும் ஆதரிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. உங்களையும் எந்த மனுஷரும் ஆதரிக்க மாட்டார்கள், துணை செய்ய மாட்டார்கள், விசாரிக்க மாட்டார்கள், உங்களோடு நிற்க மாட்டார்கள். உங்கள் தேவைகள் என்ன, கண்ணீர் என்ன, பிரச்சனை என்ன, எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில நீங்க ஓடுறீங்கன்னு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆதரிக்கிறவரோ கர்த்தரா இருக்கிறார். உங்களை ஆதரிக்கிறவர் கர்த்தரா இருக்கிறார். தாவீதை ஆதரித்தவர் உங்களையும் ஆதரிப்பாராக. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே ஒவ்வொரு மனுஷனையும் முன்குறிக்கிறார். உங்களை தாயின் வயிற்றுல வெளிவந்த நாள் முதற்கொண்டே அவர் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. தாவீதை ஆதரித்து நடத்துகிறார். தூக்கி வீசுறாங்க தான், அமைதியா இருக்கிறார். உங்களையும் எல்லாரும் தூக்கி வீசலாம், கர்த்தர் அமைதியா இருக்கிறார். உங்களையும் எல்லாரும் கைவிடலாம், கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. உங்களையும் எல்லாரும் நல்லவன் இல்லைன்னு சொல்லலாம், கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. அமைதியா இருந்தாலும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை மறந்துடாதீங்க. ஆமேன். சும்மா இருக்கிறத போல இருக்கும், ஆண்டவர் சும்மா இருக்கிறத போல இருக்கும். ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பு வச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியாம கரடிகளுடைய வாய்களுக்கு உங்களை தப்புவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில மனுஷனுடைய வார்த்தைகள் சிங்கங்களை போல நாம அப்படியே கவ்விக்கொள்ளும். நம்முடைய மாம்சத்தை சேதப்படுத்தும், ஆத்துமாவை சேதப்படுத்தும், ஆவியை சேதப்படுத்தும். கர்த்தரோ ஆதரவா இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளை போல என் தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பது உண்மையானால் என் கர்த்தரும் உங்கள் மேல் ஆதரவாய் இருப்பாராக. என் கர்த்தரும் உங்கள் மேல் ஆதரவாய் இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆதரித்தால் நீங்கள் அநேகருக்கு ஒரு புதுமைதான். அல்லேலூயா. உங்களை மனுஷர்கள் ஆதரிக்கிறதுக்கும் கர்த்தர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பார்த்தாலே சொல்லிடலாம், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தான் ஆதரிக்கிறானா நல்லா தெரியும். ஆனா ஒரு மனுஷனை கர்த்தர் ஆதரிக்கிறார்னா நாளுக்கு நாள் புதுமையை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களை அநேகருக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் வைப்பாராக. என் கர்த்தர் உங்களை அநேகருக்கு வியப்பாய் வைப்பாராக. உங்களை அநேகருக்கு கர்த்தர் ஒரு அற்புதமாய் மாற்றுவாராக. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஆதரித்து நடத்துகிறார். கர்த்தர் ஆதரித்து நடத்துகிற நாட்களில ரொம்ப குவைட்டா இருப்பாரு. ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஆனா ஆதரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எல்லாரையும் பேசதான் விடுவாரு, எல்லாரையும் குற்றம் சொல்லதான் விடுவாரு, உபத்திரவத்தை தாங்குன்னு விடுவாரு, கண்ணீர் சிந்துன்னு விடுவாரு, வனாந்திரத்துல தனி மனுஷனா உட்கார்ந்துருன்னு கூட விடுவாரு. ஆனாலும் ஆதரித்து கொண்டே இருக்கிறவன் நல்ல தேவன், ஆதரித்து கொண்டே இருக்கிற நல்ல தேவன். இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரே ஒரு புதுமை, திடீர்னு ஒரு நாள் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வீட்டை தேடி வருகிறார். அன்னைக்கு அந்த நாட்களில ராஜாக்களுடைய நாட்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி தான் ஒரு தேசத்துக்கு ராஜாவை போல. இப்போ ஒரு ராஜா வருகிறார் என்ற ஒரு பயம் நடுக்க ஊரையே பிடிக்கிறது, பட்டணத்தையே பிடிக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி வந்த அத்தனை பயம். காரணம், நல்லது சொல்லுவாரோ கெட்டது சொல்லுவாரோ, ஆனா சொன்னா நடந்துருமே என்ற அத்தனை ஒரு பயம் இருக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி ஊருக்குள்ள ஒரு காளையை பிடிச்சுக்கிட்டு வராரு. கர்த்தர் சொல்லுகிறார், காளையை பிடிச்சிட்டு போ. பிடிச்சு கொண்டு உள்ள போன உடனே ஈசாயின் வீட்டுக்குள்ள போகிறாரு. யாருடைய வீட்டுக்குள்ள? கொஞ்சம் கூட பேசுங்க. யாருடைய வீடு? ஈசாயினுடைய வீட்டுக்குள்ள போகிறார். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்துல சொல்லப்படும், ஈசாய் சவுலினுடைய நாட்களில மிகவும் மதிக்கப்படத்தக்க ஒரு கிழவனா இருந்தான். அல்லேலூயா. அப்பா ஊரே மதிக்குது, ஆனா பிள்ளைய எவனும் மதிக்கல. ஆமென். பட்டணம் அப்பாவை கனமா என்னது, ஊரே பட்டணம் அப்பாவை மேன்மையா என்னது, நல்லவன் கூட சொல்லுது. ஆனா புள்ளைய ஒருத்தன் கூட மதிக்கல. வித்தியாசமா இருக்குல்ல? நியாயப்படி சவுல பட்டணமே ஈசாய
பட்டணமே மதிச்சிருந்தா அதை விட ரெட்டிப்பாதான் தாவீதை மதிச்சிருக்கணும். மதிக்கப்படத்தக்க கிழவனாயிருந்தான். ஈசாய் அத்தனை கனமுள்ள மனுஷனா இருக்கிறான். அவருக்கு என்ன கனமோ அட்லீஸ்ட் அந்த கனத்தையாவது தாவீதுக்கு தந்திருக்கணும். ஆனால் அந்த கனம் கிடையாது, அந்த மேன்மை கிடையாது. எல்லாராலும் அற்பமா எண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கை. நான் இன்னைக்கு உங்களுக்கும் ஒன்று சொல்லுவேன், யாருடைய கனமும் உங்களுக்கு வேண்டாம், யாருடைய மேன்மையும் உங்களுக்கு வேண்டாம். நான் அவங்களுக்கு கீழே இருக்கிற, இவங்களுடைய அரவணைப்புல இருக்கிற, அவங்க என்ன ஆதரிக்கிறாங்க, இவங்க என்ன நடத்துறாங்க, இவங்க என்ன பார்த்துக்கிறாங்க, அதனால அவங்கள ஊர் எப்படி பார்க்குதோ அவங்க அதே மாதிரிதான் என்னையும் ஊர் பார்க்கும் நம்ம நினைக்க கூடாது. உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி பார்க்குதோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஊரே ஈசாய நல்லவன் சொன்னாலும் தாவீத பரலோக நல்லவன்னு சொல்லும். ஆமென். ஊருக்கு அதான் பேச்சே. பா சவுலுக்கு ஈசாய்க்கு புள்ளப்பா, அப்பா எப்படி வாழ்ந்தார், இது பார் ஆடு மேய்ச்சி சுத்தி நிக்குது, இது பார் வனாந்திரத்துல நின்று இருக்குது, இது பார் இது நல்ல சாட்சி இருக்குதா பார். ஊர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க யாரையும் கண்டுகொள்ள வேண்டாம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லுவேன், அப்பா சரியில்லைன்னா அப்பனே சரியில்லை, இது மட்டும் நல்லாவா இருக்கும்? ரொம்ப நல்ல ஊர் இல்லையா, சிம்பிளா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை அவ்வளவுதான். ஆனால் ஆதரிக்கிறவர் கர்த்தராயிருப்பாராக. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளுங்கள், மனுஷர்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாய் மாறுகிறார்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார். ஒரு பட்டணமே தூக்கி ஒரு மனுஷனை தூக்கி எறியுதுனா கர்த்தரே அவனுக்கு ஆதரவாய் இருக்கிறார். உங்களையும் தூக்கி வீசுகிற சூழ்நிலைகள் வரலாம், தூக்கி வீசுகிற மனுஷர்கள் வரலாம், தூக்கி வீசப்படுகிற காரணங்கள் வரலாம், தரிசனம் வரலாம், அழைப்பு வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார். அல்லேலூயா. இப்போ தாவீத அழைச்சு கொண்டு வரும்படிக்கு சாமுவேல் சொல்லிட்டாரு. ஊரே நடுக்கத்துல நிக்குது. கரெக்ட், எங்களுக்கு அப்பவே தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மட்டும் தெரியாமையா இருக்கும்? நாங்க அவன் நல்லவில்லை நாங்க சொல்லிட்டோம். ஆனால் தான் இப்ப ஆண்டவர் சொல்றதுக்கு இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வர வச்சிருக்கார். எப்படி? நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோங்க, இப்ப கோபியா வர வச்சிருக்கிறோம். இப்ப அவர் அவர் வாயால சொல்லுவார். இப்ப சஞ்சய் பிரதரை கூப்பிட்டுருக்கோம், சஞ்சய் பிரதர் அவர் வாயால இவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல? ஆனா தேவன் பார்க்கிற பிரகாரம் ரொம்ப வித்தியாசம். ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கிற விதம் ரொம்ப வித்தியாசம். அவர் ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை பார்ப்பது இல்லை, அவர் ஒரு மனுஷனுடைய நிறத்தை பார்ப்பது இல்லை, ஒரு மனுஷனுடைய கையில் இருக்கிற வருமானத்தை பார்ப்பதில்லை, ஒரு மனுஷனிடத்துல இருக்கிற மேன்மையை ஆஸ்தியை எதையும் பார்ப்பதில்லை. உள்ளான மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற உங்கள் இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்களை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. இத்தனை நாள் எப்படி நடந்தீங்களோ தெரியாதுங்க, ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஆதரித்து நடத்துவார். காரணம், உள்ளத்தில் அத்தனை உடைக்கப்பட்ட எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை ஆதரிக்க நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிற நல்ல தேவன். இப்ப சாமுவேல் அப்படி தாவீத கண்ட மாத்திரத்துல இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இவனை தான் எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். அபிஷேகத்தை ஊத்தியாச்சு, பந்திய வச்சாச்சு, சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சிருப்பாங்க, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. தாவீத கூட்டிட்டு தாவீதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தாவீத சாப்பிட வச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமா, புரிஞ்ச ஒரே ஒருத்தருக்காக சோத்திரம். ஆமா, வர வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி சாப்பிட வச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த நாளுக்கு அப்புறம் தாவீது மறுபடியும் ஆடு மேய்க்க தான் போயிருப்பார். ஆமென். மறுபடியும் தாவீது ஆடு மேய்க்க தான் போயிருப்பார். மறுபடியும் தாவீது அதே அதிகாலையில் தான் எழுந்திருக்கணும். தாவீது மறுபடியும் அதே கோலை பிடிச்சிக்கிட்டு தான் ஊழியத்துக்கு போயிருக்கணும். ஆனா அடுத்த நாள்ல இருந்து அவனை பார்க்கிறவர்களா எப்படி தெரியுமா பார்த்தாங்க? ஒரு புதுமையை போல. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவாராக. என் கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராக. புது வஸ்திரங்களை தரிப்பிப்பாராக. இழந்த கனத்தை மேன்மை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. அதை உங்கள் சத்துருக்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த நாளுக்கு பின்பிலிருந்து கர்த்தர் அவனை ஒரு புதுமையை போல மாற்றுகிறார். ஒன்னும் இல்லை, ஒன்னும் நடக்கல, வேலை மாறல, படிப்பு மாறல, பணம் மாறல, ஆஸ்தி மாறல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உள்ள வந்துருச்சு, அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப தேவை. உங்களையும் இந்த ஊர் புதுமையை போல ஒரு வித்தியாசமா ஆச்சரியமா உங்க குடும்பத்துல இருக்கிற மக்கள் பார்க்கணும்னா ஆவியானவர் உள்ள தேவை. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவை.
ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவர் கடைசி வரைக்கும் ஆதரிச்சு நடத்துவார். கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனை போஷித்து நடத்துவார். கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனை கத்தர் உடன் இருந்து கண் வைத்து ஆலோசனை சொல்லி சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் கைவிடாதிருக்கிற நல்ல தேவன் என் கத்தர் உங்களை ஆதரிப்பாராக. உங்களை அநேகருக்கு புதுமையை போல மாற்றுவாராக. அபிஷேகத்தை ஊற்றுவாராக. பந்தியை ஆயத்தம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அது வரைக்கும் ஊர் எப்படி பார்த்தோ தெரியாது. ஆனால் அபிஷேகம் உள்ள வந்த உடனே தாவீத ஊரே ஆன்னு பாக்குது. இவனையாடா நம்ம தூக்கி வீசணும், இவனையாடா நம்ம தப்பா பேசணும், இவனையா நம்ம அற்பமா எண்ணினோம், இவன் கையிலையா கோலை கொடுத்து ஆட்டமையின்னு ரொம்ப கேவலமா நடத்தணும். ஏய், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க அப்படி சொல்லணுமா இல்லையா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படி சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் உங்க புருஷன் எப்படி உங்களை பார்த்தாரோ தெரியாது. உள்ள அபிஷேகம் இறங்குச்சுன்னா நீங்க ஒன்றும் சிங்கத்தின் வாயை கிழிக்க வேணாம், கரடியை கிழிக்க வேணாம். நீங்க நில்லுங்க போதும். ஆமென். உங்களை பார்க்கிறவர்களை கத்தர் புதுமையை போல பார்க்கும்படி செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என்ன கத்தர் பார்க்க, அநேகர் பார்க்க வைக்க, என்ன புதுமையா வைக்கணும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இந்த நாள் முதற்கொண்டு ஒரு அபிஷேகத்தின் வாழ்க்கை உண்டாவதாக. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை உண்டாவதாக. ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கை உண்டாவதாக. கனமுள்ள வாழ்க்கை உண்டாவதாக. அற்பமாய் கண்ட கண்கள் எல்லாம் காண கத்திரனை மேன்மையாய் உங்களையும் என்னையும் வைப்பாராக. என் கத்திர இந்த சபையை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. அவருக்கு ஆசை எல்லாம் உங்களை அற்பமா நடத்தணும்னு அல்ல, ஆனா இந்த ஜனம் உங்களை அற்பமாய் பேசணும். அவருக்கு ஆசை எல்லாம் உங்களை உபத்திரவப்படுத்தணும்னு அல்ல, ஆனா நீங்களும் நானும் உபத்திரவப்பட்டாதான் அவர் பிரமாணத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கணும்ன்றது அவருக்கு ஆசை கிடையாது, ஆனா கண்ணீர் வடிச்சாதான் இந்த உலக மனுஷர்கள் யார் என்று நமக்கு தெரியும். தனித்து விடப்பட்டால் தான் நமக்கு தேவைகள் வரும் பொழுதுதான் கத்தர் எவ்வளவு நமக்கு முக்கியம் நமக்கு தெரியும். தாவீதுக்கு வந்த சூழ்நிலை இப்போ ஒருவேளை அந்த புதுமையான நாட்களுக்கு பின்னாடி தாவீதினிடத்துல போய் கேட்டு, என்ன தாவீதே அபிஷேகம் வாங்கிட்ட, உனக்கு ஒன்று தெரியுமா, ஜனங்கள்லாம் உன்னை இப்படி பேசுறாங்க. தாவீது சொல்லாடே போடா, நான் அபிஷேகம் வாங்காததுக்கு முன்னாடியே என்ன எல்லாரும் எப்படி பேசுறாங்க தெரியுமா, இப்ப அபிஷேகம் வாங்கி கொஞ்சம் பேர் தானே பேசுறாங்க. பழகிட்டாரு பழகிட்டாரு. நீங்களும் பழகிக்கோங்க. ஆமென். நீங்களும் பழகிக்கோங்க. பேசுறவங்க பேசுவாங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்துவாங்க, திட்டுறவங்க திட்டுவாங்க. உங்களை உயர்த்தி வைக்கிறவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் இன்னும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆதரிக்கிறவர் இன்னும் ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்க தொழிலை இதுவரைக்கும் ஆதரித்தவர் இனிமேலும் ஆதரிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆதரித்தவர் இனிமேலும் ஆதரிப்பார். அநேகருக்கு ஒரு புதுமை போல உங்களையும் உங்கள் வீட்டையும் ஊழியத்தையும் மாற்றுவாராக. அல்லேலூயா. படிக்கிற இடத்துல இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, ஆனா இனிமேலும் கர்த்தர் உங்களை புதுமையாய் வைப்பாராக. அல்லேலூயா. அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அனாயிட்டன் மேனா நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழணும். அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளா நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கே 1000 அடினா அபிஷேகம் வாங்காதவர்களுக்கெல்லாம் ஏமாத்திரம். அல்லேலூயா. சரி சொல்லிட்டேன். ஆமா, கரெக்ட் தான். பரவாயில்ல, ஒத்துக்கிறீங்க. ஆமா, இது வரைக்கும் 10,000 விழுந்துச்சு, அபிஷேகம் வாங்கினதுக்கு அப்புறம் 1,00,000 விழுவதாக. ஏங்க, கத்தர் ஆதரிக்க போறாருங்க. இனிமே சேனைகளின் கத்தர் கூட நிற்க போகிறார். சிறுமையை கண்ட மனுஷன் தாவீது. சிறுமையை கண்ட மனுஷன் தாவீது. ஆனால் அபிஷேகம் கண்ட மனுஷன், அபிஷேகத்தை ருசி பார்க்கிற மனுஷன், புதுமையை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற மனுஷன். தன் மேல 3 விசை அபிஷேகம் ஊற்றப்படுகிறது தாவீதினுடைய வாழ்க்கையில. சாமுவேலை கொண்டு ஒரு விசை ஊற்றப்படுகிறது. யூதர்களுக்கு ராஜாவாய் ஒரு விசை எழுப்பப்படுகிறார் மூப்பர்களை கொண்டு. கடைசியா கத்த சொன்னபடி இஸ்ரவேல்கள் மேல கடைசியாய் மறுபடியும் மூப்பர்களை கொண்டு அபிஷேகத்தை ஊற்றி சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் கத்த ராஜாவாய் மாற்றுகிறார். இதுதான் கத்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்கிற புதுமையான காரியங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் கத்தர் இன்னைக்கு உங்கள் தலையின் மேல ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுவாராக. ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுவாராக. ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுவாராக. அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் தலைமையில கை வைங்க பார்க்கலாம். எதுக்கு நாங்களாம் இறங்கி வந்துட்டு, நீங்களே கை வைங்க. சொல்லுங்க, ஏசப்பா என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என் மேல் ஒரு ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்படட்டும். தாவீது வாழ்க்கையில செய்த புதுமையை என் வாழ்க்கையிலும் செய்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக, ஆதரிப்பாராக. அல்லேலூயா. இப்ப கேட்கிறேன், அபிஷேகம் வேணுமா இல்ல எல்லாரும் வேணுமா? அபிஷேகம் வேணுமா எல்லாரும் வேணுமா? அபிஷேகம் வேணுமா?
அபிஷேகம் வேணுமா? ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் ஏற்ற காலம் வரைக்கும் அமைதியா இருங்க. அல்லேலூயா. தாவீது அது வரைக்கும் ஆடு தாங்க மேய்ச்சாரு. கத்தர் உயர்த்துற வரைக்கும் ஆடு மேய்ச்சார். கத்தர் சவுலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்கிற வரைக்கும் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஏற்ற காலம் வந்தது. கோலியாத் என்கிற ஒரு சத்துருவை கத்தரே ஆயத்தம் பண்ணுகிறார். சில நேரம் கத்தர் பந்தியும் ஆயத்தப்படுத்துவார், இன்னொரு பக்கம் சத்துருவையும் ஆயத்தப்படுத்துவார். அதுவும் நம்மளோட பயங்கரமா ஆயத்தப்படுத்துவார். புரிஞ்சா ஸ்தோத்திரம். ஆமென். பந்தியும் ஆயத்தம் பண்ணாருங்க, தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணாருங்க. சஞ்சய் சின்ன பையங்க, தாவீதுங்க. ஆனா எழும்புற சத்ரு மட்டும் தாவீதோட பல மடங்கா எழும்புறாங்கங்க. கோலியாத்தை எழுப்புனதும் கத்தர் தானே. கோலியாத்தை எழுப்புனதும் கத்தர் தானே. உங்க வருமானத்தை விட உங்க பிரச்சனை ரொம்ப பெருசு தானே. உங்க வருமானத்தை விட மாசம் மாசம் வருகிற தேவை கோலியாத்து தானே. உங்க வருமானத்தை விட உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனை போராட்டம் பெருசு தானே. நம்ம ஊழியத்தை விட நமக்கு வருகிற பிரச்சனை போராட்டம் கோலியாத்து தானே. நான் சொல்லுவேன், இந்த கோலியாத்தை ஆயத்தப்படுத்தினதும் என் தகப்பன் தான். என்னை ஆதரிக்கிறவர் தான், என்னை அபிஷேகம் பண்ணினவர் தான், என்னை புதுமை போல மாற்றினவர் தான். ஆனா கோலியாத்து பார்க்கறான், கோலியாத்து ரொம்ப கேவலமா பேசுறான். ஆமென். கோலியாத்து ரொம்ப கேவலமா பேசுறான். அதே அண்ணன்மார்கள் தான் கேவலமா பேசுறாங்க. அபிஷேகம் வந்துச்சுன்னா வந்தன்னா ஒரு மாசம் மதிப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஆட்டமை, மறுபடியும் போய் வேலையை பாரு. நீ வாங்கினதா யாரு இல்லைன்னு சொன்னா? நீ ஊழியக்காரன் தான், யாரு இல்லைன்னு சொன்னா? நீ சுவிசேஷம் தான், யாரு இல்லைன்னு சொன்னா? நீ காலேஜுக்கு போயிட்டு தான், யாரு இல்லைன்னு சொன்னா? போன நாள் மதிச்சான். ஆமா, இப்ப நானும் சொல்லட்டுமா? புதுசா ஊருக்கு போயினீங்க, நாங்களும் புதுசா இப்ப வந்தோம், புதுசா பார்த்தோம் புதுமை போல. மறுபடியும் வந்தா நம்ம அக்கா தான், அவ்வளவுதான். அவ்வளவுதான் மரியாதை. இதுதான் மனுஷர்கள் கொடுக்கிற கனமும் இதுவும். தாவீதுக்கு அங்க அதான் நடக்குது. அபிஷேகம் தான் வாங்கியாச்சு எல்லாம் இருக்கு. ஆனா ஜனங்க பார்வை டக்குன்னு கொஞ்ச நாள் அப்படி மாறிடுச்சு. இப்ப கத்தர் பாக்குறாரு, இதை நிலைக்க வைக்கணுமே. கத்தர் உங்களை அப்படிதான் பாக்குறார், நிலைக்க வைக்கணும். அவர் தருகிற அபிஷேகம் உங்களை கனத்துல நிக்க வைக்கும். அவர் தருகிற அபிஷேகம் உங்களை ராஜரீக மேன்மையில நிக்க வைக்கும். உலக மனுஷர்கள் உங்களை ராஜாவாக்க வேணாம். அவர் உங்களை ராஜாவா தான் எண்ணுகிறார், ஆசாரிய கூட்டமாய் தான் எண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் அவர் அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி அழைத்திருக்கிறார். கத்தர் என்னைக்கு சாமுவேலை கொண்டு தாவீதின் மேல அபிஷேகத்தை ஊற்றினாரோ அந்த நிமிஷம் முதற்கொண்டு பரலோகம் அவனை ராஜாவாய் தான் கண்டது. உலகம் எப்படி பார்க்குதோ இல்லையோ, ஏற்ற காலம் வருங்க, உலக மனுஷர்கள் பார்க்க மெய்யாகவே ராஜாவாய் கத்தர் உட்கார வைப்பார். ஆனால் இன்னைக்கு கத்தர் உங்களை ராஜாக்களா தான் பார்க்கிறார், ராஜாத்திகளே தான் பார்க்கிறார், ராஜா வீட்டு பிள்ளைகளா தான் கத்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. யார் அற்பமா பேசினா என்ன, பரலோகம் உங்களை புதுமையா எண்ணிக்கொண்டிருக்கிறது. அபிஷேகம் வருகிறது, கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த அபிஷேகம், இந்த புதுமை அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறதுன்னு சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். கத்தர் தாவீதுக்கு என்று ஒரு நகரத்தை கட்டுகிறார். என் கத்தர் உங்களுக்கும் ஒரு நகரத்தை கட்டுவாராக. சத்தமா 3 வீடு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காராங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அவர் சொல்லும் போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ 3 வீடு தானா, இது பத்தாதே. எல்லாரும் சொந்த வீடை கட்டணும், உங்க எல்லார் வீட்டையும் டெடிகேட் பண்ணணும், எல்லாரும் பேரை போடுங்க. சின்னதா அப்படியே கொஞ்சம் நம்ம பேரு. அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாருமே வீட்டை கட்டணும். என் கத்தர் உங்கள் படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கத்தர் புதுமையை போல மாற்றி ஏற்ற காலம் வரும் பொழுது கத்தர் தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். கத்தர் இந்த புதுமையை வைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை வைப்பாராக, ஒரு நகரத்தை கட்டுவாராக, அடைக்கலமாய் மாற்றுவாராக. கத்தரே உங்களுக்கு ஆதரவு செய்வாராக. உங்கள் சந்ததிகளை கொண்டு சபையை கத்தர் கட்டுவாராக. எவ்வளவு அழகா இருக்குல்ல புதுமை. ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிக்கும் பொழுது புதுமையா இருக்கணும். ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் இந்த நாளுக்கு பின்னாடி கத்தர் உங்களை புதுமையாய் வைக்கணும். உங்களை மட்டுமல்ல, கத்தர் உங்கள் சந்ததியும் அப்படி வைப்பாராக. தாவீதை போல கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். மற்றொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:13. ஒரே நிமிஷம் படிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால்
ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பேதுருவையும் யோவானையும் காண்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. உங்களை காண்கிற ஜனங்களும் இனி ஆச்சரியப்படுவார்களாக. அல்லேலூயா. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள். உங்களுக்கெல்லாம் என்ன ஞானம் இருக்கு? நீங்க சொன்னா நாங்க கேட்கணுமா? நீ சொல்றதெல்லாம் சரியா? அல்லேலூயா. என்னதான் சஞ்சய் பயோமெடிக்கல் இன்ஜினியர் படிச்சாலும் சர்ச்சில் ஊழியக்கார் சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஆமென். அவர் எவ்வளவு படிச்சிருக்காரா நான் கேட்கக்கூடாது. அவளை எவ்வளவு படிச்சிருந்தாலும் எனக்கு அது மேட்ரு கிடையாது. ஆனால் அவருக்குள்ள இருக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு வேணா படிச்சுட்டு மேல மேல போகலாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கனம் இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கனத்தை கொடுக்கணும். காரணம், கர்த்தரே அவர்களை புதுமையை போல மாற்றியிருக்கிறார். கர்த்தரே அவர்களை பூமிக்கு ஆச்சரியமாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தரே அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு மேன்மையுள்ள வேலையில இருக்கலாம், எவ்வளவு மேன்மையான படிப்புல இருக்கலாம், ஆஸ்தியில இருக்கலாம், அந்தஸ்துல இருக்கலாம், கொஞ்சம் எப்படி சொல்லட்டுமா, நம்ம இளமையா கூட இருக்கலாம். ஆமா, இளம ஊஞ்சல் ஆடுது கூட ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கலாம். என்ன ஆடுனாலும் அபிஷேகத்துக்கு தான் கனம். அபிஷேகம் உள்ள மனுஷனை தான் பரலோகம் புதுமையா எண்ணுகிறது. அல்லேலூயா. இப்ப பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்க ஜனம் ஆன்னு பாக்குது. அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, எப்படி பாக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பாக்குது? ஆன்னு பாக்குது. நீங்க இப்ப ஆன்னு சொல்லிருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு போனா உங்க புருஷனும் உங்களை என்று பார்த்திருப்பார்கள். உங்க மனைவிகளும் உங்களை என்று பார்த்திருப்பார்கள். அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்க தாய் தகப்பன்மார்களும் இனி உங்களை என்று பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஏன் சோகமா இருக்க? ஊர் பிடிக்கலையா? நான் ஜோலார்பேட்டை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஜோலார்பேட்டை பிடிக்கலன்ற மாதிரி பாவம் புள்ள உட்காந்துருக்கு. கர்த்தர் பிள்ளையை தாவீதை போல அபிஷேகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அநேகருக்கு சாட்சியாக வைப்பாராக. ஆமென். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைங்க கட்டாயம் நிறைவேறும். ஆமென். பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்கிறார்கள், ஜனங்கள் பார்க்கிறார்கள். இவர்களுக்குள்ள இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? புதுமையா மாறிட்டாங்க. கொஞ்சம் எப்படின்னா, இது நாள் வரைக்கும் இயேசு கூட தான் இருந்தாங்க. இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். இயேசு கூட தான் இருந்தாங்க. ஜனம் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கோம்? எப்பா உங்க அப்பா இயேசு மதிக்கப்படத்தக்கவர் தான். எப்படி ஈசாய ஊரே மதிச்சு தாவீதை மதிக்கலையோ அதே கதி தான் இங்கேயும். இயேசுவை மதிச்சால சீஷர்களை மதிக்க மாட்டோம். எங்களுக்கு இயேசு தெரியும், அதுக்கு உங்களை மதிக்கணுமா? நல்லா இருக்குல்ல? இயேசுவை மதிப்போம், ஆனா உங்களை மதிக்க மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் எடுக்கலைங்க, உங்களுக்கு தான் பிரசங்கம் எடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இயேசு கூட நடக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலாம், அபிஷேகம் வாங்கி இருக்கலாம். நீங்க ஒன்றும் இயேசு இல்லைல்ல, சரிதானே? நீங்க ஒன்றும் இயேசு இல்லையே, அதனால இயேசுவை மட்டும் மதிப்போம். சொல்லி கொடுத்துட்டாங்க ஒரு நாள்ல. இது என்னது, கிறிஸ்துவை நம்பு ஆனா கிறிஸ்தவர்களை நம்பாத. அல்லேலூயா. ஆனா அதை ஊர் சொல்லிச்சே இல்லையோ, கிறிஸ்தவங்க தான் நிறைய சொல்லி நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திக்கிட்டோம். நம்மளை நாமளே சொல்லி இப்போ ஊரும் நம்மளை நம்ப மாட்டேங்குது. ஆமே. கிறிஸ்துவ நம்பு, கிறிஸ்தவர்களை நம்பாத. இப்ப கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏசப்பா நான் உங்களை நம்புறேன், என்னை பின்பற்றுகிற ஜனங்களாவது எங்களை கொஞ்சம் நம்பட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆமா, நாங்க உங்களை நம்புறோம், உங்களை தான் பின்பற்றோம், கொஞ்சமாவது எங்களை நம்பட்டும் ஆண்டவரே. முடியல, நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னா நம்புறாங்க, நாங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப பேதுருக்கும் யோவானுக்கும் அதான் பிரச்சனை. யாருமே நம்ப மாட்டாங்க ஏசப்பா. இப்ப இயேசுக்கு கூட இருந்துட்டு போய் ஊழியம் செய்வாங்க, போய் கைய வைப்பாங்க. ஜனம் வந்து சொல்லும், இயேசுவே உங்களால பேய் ஓட்ட முடிஞ்சு, ஆனா இவனுங்களால பேய் ஓட்ட முடியல, அதனால நாங்க உங்களை நம்புறோம், இவனுங்களை நம்பவே மாட்டோம். சூப்பரா இருக்குல்ல? இப்ப இயேசு சீஷர்களை பிடிச்சி திட்டுறாரு, அவி விசுவாசம் உள்ள சந்ததியே, இன்னும் எவ்வளவு நாளுக்கு தாண்டா உன் கூடயே இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைங்க இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஏசப்பா எங்க அம்மா கேட்டா வாங்கியே கொடுக்க மாட்டேதுப்பா, நீங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள நம்ப மாட்டேன், உங்களை தான் நம்புறேன். அல்லேலூயா. பாவம், ரொம்ப சீஷர்கள் நிலைமை ரொம்ப பாவங்க. பெற்றோர்கள் உங்க நிலைமை ரொம்ப பாவம் தான். ஆமேன். ஊழியர்கள் எங்க நிலைமை ரொம்ப பாவம் தான். ஆமா, எங்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க, நாங்களா பேசிக்கிட்டாதான் உண்டு. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், இயேசுக்கு கூடவே நடக்கிறார்கள். அது வரைக்கும் அந்த 3 வருஷம் கொஞ்சம் நான் இப்படி யோசிக்கிற, சீஷர்களை இயேசு கர்ப்பத்துல வச்ச மாதிரி 3 வருஷம் சுமந்துகிட்டே இருக்கிறார். கூட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஓமைகளை சொல்றாரு, வெளிப்பாட சொல்றாரு, மலையின் மேல ஏற பண்ணி மகிமையில ரூபத்தை காட்டுறாரு.
மறுரூபமாகிறார். எல்லாத்தையும் காட்டி அப்படி சின்ன பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கிறார். இப்ப ஜனமும் பாக்குது, இயேசுவை மட்டும்தான் மேன்மையா பாக்குது, இயேசுவை மட்டும்தான் புதுமையா பாக்குது. இயேசு வராராண்டி, எப்படி இயேசு வராராண்டி, வாடி போவோம். அல்லேலூயா. இயேசு வராராண்டா, வாடா போவோம். நான் கொஞ்சம் கேட்டுருவேன், ஏசப்பா கொஞ்சம் உங்களுக்கு பாயிருது, எங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. எங்களை யாருமே பார்க்க மாட்டாங்கப்பா. அதுக்குன்னு என்னங்க இயேசுவை மறுபடியும் கூட்டின்னு வந்து பக்கத்துல கையில பிடிச்சுன்னு கையை பிடிச்சுனா பிரசங்க எடுக்க முடியும்? நம்மளால எங்களையும் கொஞ்சம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு மட்டும் பேசலாம், ஆன்லைன்லயும் சேர்த்து பேசுறேன். பாவம் சீஷர்கள் நம்ம ரொம்ப கஷ்டம். ஊரே இயேசுவை மட்டும் ஆணு பார்க்குது. இயேசு கலிலேயா வராராம், இயேசு இங்க என்னது ஜோலார்பட்ட வராராம், இயேசு இப்ப எல்லையில காலை வச்சுட்டாராம், இப்ப அங்க பட்டாசு போடுங்க. 1 மாசம் நடந்த கூத்து இருக்கே. இயேசு கூட அவ்வளவு மவுசு இல்லை. அல்லேலூயா. ஆமா, இயேசு இப்ப சர்ச்சுக்குள்ள வர போறாராம், சொல்லி வைங்க. இயேசு இப்ப அந்த தெருவுக்குள்ள போறாரா, எல்லாருக்கும் சொல்லி வைங்க. கொஞ்சம் அப்படி யோசிச்சிருப்பாங்க. இப்ப கூட நடக்கிறவங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு எப்படி தெரியுமா, அவருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் எங்களுக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மேன்மை தேவைப்படுகிறது. ஏன்னா உலகம் எல்லாரும் ரொம்ப சிம்பிளா அற்பமா எண்ணிட்டு போயிடும், அசிங்கமா பேசிட்டு போயிடும். இதுதான் உலகம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஆண்டவரே என்னை யாரும் அற்பமா எண்ணக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கோ இல்லை, எனக்கு இருக்கு. ஆமென். என் மேல இருக்கிற அபிஷேகம் நான் ஒவ்வொரு நாளும் என்ன, ஆண்டவரே உங்க மேல இருக்கிற கனத்தை எனக்கு தாங்க, உங்க மேல இருக்கிற மகிமை எனக்கு தாங்க. சொல்லும் போது ஒரு ஆமீனா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், உங்க மேல இருந்த கனம் எனக்கு வேணும். மகிமையை வேறொருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு உங்க மகிமையை தாங்க. அல்லேலூயா. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்பதாக. பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். பார்க்கிற எல்லாரும் பேதுரும் யோவானையும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். காரணம், மீன் பிடிக்கிற நீயா? அல்லேலூயா. மீன் பிடிக்கிற நீயா? டைலரிங் பண்ற நீயா? கேன் போடுறீங்களே நீங்களா? நிக்கோலாஸ் பிரதர் போட்டோகிராஃப் எடுக்கிறீங்க நீங்களா? மைக்க பிடிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, உண்மையா சொன்னா ஃபேஸ்புக்ல நான் போட்டோ போட்டா எனக்கு லைக் வருதோ இல்லையோ, தேடி கண்டுபிடிச்சி எங்க அப்பா போட்டோக்கு லைக் போடுறான். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா. புதுமையாக்கிட்டார் கர்த்தர் அவரை. ஆமென். ஆமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால தேடி கண்டுபிடிச்சு லைக். பரவாயில்ல, சரி போடுவான். நம்ம கொஞ்சம் நம்ம மவுசு குறைஞ்சாலும் மவுசு ஏறட்டும். அல்லேலூயா. ஆமா, நல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உங்களை நடத்துவாராக. புதுமையை போல மாற்றுகிறார். ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அவர் உங்களை ஆதரிப்பாராக. கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் அநேகருடைய பார்வைக்கு ஆச்சரியமாய் அற்புதமாய் வியப்பாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. பேதுருவும் யோவானுடைய வாழ்க்கை, சீஷருடைய வாழ்க்கை இப்படியே போகுது. ஒருத்தரும் மேன்மையா எண்ணல, ஒருத்தரும் மேன்மையா எண்ணல. இயேசுக்கு கூட இருந்தாலும் மவுஸ் இல்லை, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் மவுசு இல்லை. ஆனா இப்ப கத்த சொல்லுகிறாரு, ஊருக்கு வெளியே போய் ஒரு மூலையில மேல உட்காருங்கடா, பெந்தேகோஸ்தே நாளும் வரும் உட்காருங்க. கத்தர் என்னைக்கு ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துகிறாரோ கத்தரை இனி ஆதரிக்க போகிறார் என்பது அர்த்தம். கத்தரும் உங்களை தனிமைப்படுத்துகிறார், உங்கள் சூழ்நிலைகளை தனிமைப்படுத்துகிறார். மனுஷர்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாய் போகிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, என் கத்தர் உங்களை ஆதரிக்கிறார் என்று. அல்லேலூயா. இப்ப இயேசுக்கும் தெரியும், கர்ப்பப்பையில வச்ச மாறி இவனுங்களை 3.5 வருஷம் சுமந்துக்கிட்டே நடந்துட்டேன், எல்லா ஊழியத்துக்கும் தூக்கின்னு நடந்துட்டேன். இப்ப இயேசுக்கு தெரியும், இப்ப நம்ம போயிட்டா இவனுங்களால ஒன்னும் செய்ய முடியாது, பயந்து போயிடுவானுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, கர்ப்ப வேதனை படுகிறேன் உங்களை பெறுகிறதற்கு அப்படின்னு. அந்த மாதிரி இயேசு 3.5 வருஷம் படுறாரு பாடு. நல்லா தூங்குறானுங்க சிலுவையில் அறையிற நாளுக்கு முன்னாடி வரைக்கும். அல்லேலூயா. இயேசுவும் பார்க்குறாரு, இவன் தூங்கிட்டே தான் இருப்பான், என்னைக்கு நான் போறனோ அன்னைக்கு தான் இவன் திருந்துவான். அல்லேலூயா. நம்ம சொன்ன பார்த்தீங்களா வீட்டில எல்லாம் அதே டைலாக் தான் இன்னைக்கு இயேசுன்னு சொல்ற, நான் போனா தான் இவனுங்க உருப்பிடுவானு, நான் போனா தான் இவனுங்க புதுசாவானுங்க, நான் போனா தான் ஊழியம் செய்வானுங்க. கரெக்டா இல்லையா? நடக்காத ஒன்றும் பேசல. இயேசுவும் பார்க்குறாரு, 3.5 வருஷம் ஆச்சு, ஜனங்க பாடுபடுத்தினானுங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவனுங்க படுத்தின பாடு, பிதாவே இவர்களுக்காக வாச்சு என்னை சீக்கிரம் எடுத்துக்கோங்கப்பா. அல்லேலூயா. நமக்கு வெளியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, ஆனா கூட இருக்கிறவங்க பண்றாங்க பாருங்க பிரச்சனை. அல்லேலூயா. ஏசப்பா போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ள முடியல. இப்போ
சீஷர்களுக்கும் ஞானம் வரல, பேதைகளை போல இருக்கிறார்கள். அவருடைய ஞானம் அவ்வளவுதான். மீன் பிடிக்கிறவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லை, எவ்வளவு ஞானம் இருக்கும்? அவ்வளவுதான். ஆனா புதுமையா யாரும் பார்க்கல. இப்ப கத்த சொன்னார், பெந்தேகோஸ்தே நாளுக்காக போய் காத்துரு. பெந்தேகோஸ்தே நாளில் கத்தர் அவர்கள் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணினார். கத்தருடைய ஆவியை ஊற்றினார். என் கத்தர் உங்களையும் அபிஷேகம் பண்ணுவாராக, உங்கள் மேலையும் ஆவியை ஊற்றுவாராக. படிக்கிற நாட்களில் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை கத்தர் வைப்பாராக. அல்லேலூயா. +2 படிக்கும் போது ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்களே. என் காலேஜுக்கு போனா இப்பயும் என்னை புதுமையா தான் பாக்குறாங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன பிஷப் பட்டம் வாங்குறது? எனக்கு என் காலேஜுக்கு போனால் எனக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன போப்பாண்டவர் தான் கூடுவாங்க. உண்மைதாங்க, லைவ்ல இருக்க, போய் சொல்லலை. அவரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் என்னென்னலாம் பேசி கத்தர் அன்னைக்கு ஒரு நாள் அவரை புதுமை போல மாற்றி, ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்கள் 2 பேர் தான் தெரியும். எதுவுமே இல்லாமல் வாங்கணும். கத்தர் சும்மா என்ன சொல்லுது, அபிஷேகத்தை கொடுக்குற மாதிரி இந்தா வச்சுக்க கனத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் சொன்னாங்க பாருங்க, சஞ்சய்க்கு தெரியும் எவ்வளோ கொடுத்தாருன்னு. எனக்கே தெரியாது, அவர் பேக்கெட்டில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கத்தர் கொடுக்குற கனம். ஆனால் என் காலேஜில் எனக்கு எனக்கு வச்சிருக்கிற பேர் அதுதான். இந்த கத்தோலிக் இதெல்லாம் பெரிய இதில் இருப்பாங்களே, போப்பாண்டவர், என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. என் காலேஜுக்கு போனேன், நல்ல வேலை ஃபாதர்னு கூப்பிடல யாரும். அல்லேலூயா. ஆமாம், கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் வேற ஃபாதர் பையனை கூப்பிடாதீங்க அப்படின்னு. போப்பாண்டவர் தான் கூப்பிடுவாங்க. என்ன புதுமையாக மாற்றிட்டார். நீங்களும் படிக்கிற நாட்களில் அபிஷேகத்தை பெற நாடுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் தான் உங்களை புதுமையை போல என்ன வைக்கும். அநேகருக்கு ஆச்சரியமாய் வியப்பார். பெந்தேகோஸ்தே நாளில் ஆவி ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். இப்போ வெளியே வருகிறாங்க. வெளியே வந்தது ஊரே ஆச்சரியமா பார்க்குது. ஊரே ஆச்சரியமா பார்க்குது. அது வரைக்கும் பேச பயந்த பேதுரு தைரியமா பிரசங்கிக்கிறார். அது வரைக்கும் பயந்த சீஷர்கள் எல்லாம் தைரியமா நிற்கிறாங்க. 12 சீஷர்கள் கூட இருக்கிற எல்லா அவர்களுடைய உடன் இருந்த எல்லா ஒத்தாசையாளர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. இப்ப ஊர் தான் அவர்களை கண்டு பயப்படுகிறது. அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை மாற்றும். அல்லேலூயா. அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை மாற்றும். நீங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் என் கர்த்தர் உங்கள் அடையாளத்தை மாற்றுவாராக, உங்களை புதுமை போல மாற்றுவாராக. அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் மேன்மையை வைப்பாராக. ஞானி என்று சொல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை ஞானவானாய் வைப்பாராக. பேதை என்று பார்க்கிறார்கள், படிப்பறிவு இல்லாதவன் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆச்சரியப்படுகிறார்கள், எப்படி இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறான். அல்லேலூயா. எப்படி இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறான். நானும் சொல்லுவேன், நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போகல, என்னை அபிஷேகம் பண்ணி நடத்துகிறவர் பேசுகிறார். ஞானம் இல்லாதவன் ஆனாலும் பிரசங்கிக்க வைக்கிறார். வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பேச வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் அவர்களை புதுமை போல மாற்றி கர்த்தர் அவர்களுக்கும் பரலோகத்துல சீட்டை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நித்திய இலைப்பாறுதலை கட்டளையிட்டாரு. அபிஷேகம் வந்தா உங்களுக்கும் இலைப்பாறுதல் தான். அல்லேலூயா. பூமியிலும் இலைப்பாறுதல், பரலோகத்திலும் நித்திய இலைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாகி இருப்பதாக. அபிஷேகம் உங்களை நல்ல வாழ்க்கையில நடத்துவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த காலை வேளையில கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆதரிக்க ஒருவர் இல்லை என்றாலும் எங்களை ஆதரிக்க உம்முடைய அபிஷேகம் இருக்கிறது. எங்களை ஆதரிக்க நீர் இருக்கிறீர். சீஷர்களை ஆதரிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்னாலும் அடைக்கலமாயிருந்தார். தேவன் அனுமதிக்காத நாள் வரைக்கும் சீஷர்கள் மேல ஒருவராலும் கை போட முடியல. என் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை வைப்பாராக. எல்லார வாய்களை திறந்து இன்னைக்கு எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி. எங்களோடு இன்னைக்கு பேசினீரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, இன்னைக்கு எங்களோடு பேசினீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ண இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்கள் மேல அந்த கிருபை இறங்குவதாக. ஸ்தோத்திரம் பண்ண அந்த கிருபை இந்த காலை வேளையில் உங்கள் மேல இறங்குவதாக. ஸ்தோத்திரம் பண்ண இந்த அபிஷேகம் உங்கள் மேல ஊற்றப்படுவதாக. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் பண்ண உங்கள் பாத்திரங்களை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராக. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவாராக. சத்துருக்களை காண வைப்பாராக. கோலியாத்தை ஆயத்தம் பண்ணுவாராக. கோலியாத்தை ஜெயமெடுக்க வைப்பாராக. உங்கள் தலையை உயர்த்துவாராக. கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை ராஜாவாக்கினது போல என் கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக செய்வாராக. ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுவாராக.
ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த காலை வேளையில கேட்கலாமா? தாகமுள்ளவன் மேல் மட்டும் தண்ணீரை ஊற்றுகிறவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நடத்த, பிள்ளைகளை நடத்த எனக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது. எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிறேன். என்னை புதுமையாய் மாற்றுவீராக. நீர் எனக்கு அடைக்கலமாய் இருப்பீராக. நீர் என்னையும் என் வீட்டையும் ஊழியத்தையும் ஆதரித்து நடத்துவீராகப்பா. எப்படி பேதுருவையும் யோவானையும் கண்டவர்கள் எல்லாம் ஆச்சரியமாய் கண்டார்களோ, இந்த நாள் முதற்கொண்டு எங்களை காண்கிறவர்கள் ஆச்சரியமாய் காண்பார்களாக, ஆச்சரியமாய் காண்பார்களாக. உங்க அபிஷேகம் எங்களிருந்து வெளியே நடக்கட்டும். எங்க மாம்சம் சாகட்டும், அபிஷேகம் எங்களை நடத்தட்டும். சுயம் சாகட்டும், அபிஷேகம் எங்களை நடத்தட்டும். எங்க மாம்சம் சாகட்டும், ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. ஒரு கனமுள்ள வாழ்க்கையை, ஊழியத்தை, கனமுள்ள எங்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளை நாங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். எங்கள் தேவன் தேவைகளை சந்தித்து எங்களை நடத்துவீராக. புதுமையை போல மாற்றுமாப்பா. இன்னைக்கு இந்த கால வேளையில கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய தலையின் மேலையும் இந்த கிருபையின் ஆவி, இந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, இந்த ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆவியானவர்கள் ஒவ்வொருவரோடும் உடன் இருந்து நடத்துவீராக. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளோடு உங்க கரம் இருக்கட்டும் ராஜா. தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி இவர்கள் எதிர்காலத்தில் இலைப்பாறுதலையும் கொடுப்பீராக. சத்துருக்கள் இல்லாத வாழ்க்கையை கட்டளிடுவீராக. எல்லா திசைகளிலும் ஒரு நிம்மதி இவர்களுக்கு உண்டாகி இருக்கட்டும். என் தேவன் விசேஷமாய் விசேஷமாய் எல்லாரும் கொஞ்சம் 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கொள்ளலாமா? நான் இந்த மாதம் அதிகமாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இந்த மாதம் இருள். என் தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் தேவைகள் கோலியாத்தை போல இருக்கலாம், ஆனால் அதை வீழ்த்துகிற தாவீது நீங்கள் தான். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்கள் தேவைகளை சந்திக்கும். அபிஷேகம் கோலியாத்தை விட ரொம்ப பெருசு. உங்கள் தேவைகளை பார்க்கிலும் அபிஷேகம் ரொம்ப பெருசு. இயேசுவே, இன்னைக்கு கரம் உயர்த்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இவர்கள் கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த இருளின் காலத்திலையும் கடன் இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், பரலோகம் இந்த நாள் முதற்கொண்டு பணத்தை தந்து ஆதரித்து நடத்துவதாக. இயேசுவே, நாங்கள் லக்ஸரி, நாங்கள் பெரிய வாழ்க்கை அல்ல, நாங்கள் தரித்திரத்தை விரும்பாமல் எங்களுடைய ஆகாரத்தை நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய வஸ்திரங்களை, எங்களுக்கு அன்றன்றைக்குள்ளான தேவைகளை நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தேவைகளை சந்தித்து நடத்துவாராக. இந்த நாள் முதற்கொண்டு வித்தியாசத்தை காண என் தேவாவியானவர் உதவி செய்வீராகப்பா. வித்தியாசத்தை காண வைப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். என் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.